ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இன்றைக்கி எங்களோட பப்பாளி தோட்டத்துக்கு தண்ணி கட்ட வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, எங்கள் பையனுக்கு லீவு, +1 படிக்கிறான். சரி 12 மணி வரைக்கும் தான் தண்ணி ஓடும். ஸோ அவனையும் சேர்த்து ஹெல்ப்பு கூட்டிகிட்டு வந்துட்டேன். பப்பாளி தோட்டம் இது வந்து ஹைப்ரிட் தாங்க, நாட்டெல்லாம் கிடையாது. ஏன்னா நாட்டு மரத்திலலாம் ரொம்ப உயரமாக வளர்ந்துடும், பறிக்க முடியாது. இது வந்து ஹைப்ரிட் தான். பாருங்கள் எத்தனை பழம் பாருங்கள், இன்னும் பழக்கல, காய் தான். இவ்வளோ தான் வளரும். இதில் எத்தனை பிடிச்சிருக்கு பாருங்கள். பழம் பழுத்து இருக்கு. குட்டி மரம் தான் இது. இதிலே பாருங்கள் எத்தனை பழுத்துருக்கு. இது கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்துருக்கு. எப்படி கசன்னு இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க, கசன்னு. இப்போ இந்த மடைக்கு கடைசி மடை வரைக்கும் தண்ணி வரணும். காட்டுறேன், இந்த கடைசி வரைக்கும் தண்ணி வரணும். இவன் வந்து எங்கிட்ட பப்பாளி பழம் அல்வா கேட்டுட்ருக்குற. அப்படி அதுக்காக பழுத்த பப்பாளியாக பறிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறான். ஐயோ பறிச்சிட்டான். டேய் என்ன பண்ணுற? பழுத்திருக்கான்னு செக் பண்ணாமல் நீ பாட்டுக்கு பறிச்சிட்ட. ஏய் கில்லாதரா, பழுக்கலன்னா நம்ம ஒரு நாள் வீட்டில் வச்சுருந்த கூட பழுக்க வைக்கலாம். இன்றைக்கி நல்லா அந்த ரேஷன் அரிசி வச்சுருக்கோம்ல, அந்த டப்பாக்குள்ளே போட்டு மூடி வச்சிடலாம், நாளைக்கு பழுத்துரும். எங்கே வைக்கலாம்? இதை நாளைக்கு பழுத்து வச்சோன்னா கூட நாளைக்கு செஞ்சிடலாம். நாளைக்கு ஆடி 18 வேறு, நம்ம வீட்டில் ஏதோ ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம். இல்லை இப்போ என்ன பப்பாளி எங்கே வைக்கிறது? பப்பாளி கொண்டு போய் செட்டிலே வச்சுட்டு வந்துரு பேசாமல். ஆமாம், எங்கே செட்டு சாவி? வெளியே வச்சுட்டு வந்துட்டா? எங்கே? கட்டல் மேலே வச்சுட்டு வந்துடும். கட்டல் மேலையா? கட்டல் மேலே சார் மேலே துணி சட்டை போட்டு வந்துடுறேன். அந்த சட்டை போடாத, சரி சும்மா வச்சுட்டு வந்துருப்போம். செட்டு சாவி அங்குது. சரி பரவாயில்ல விடு, செட்டு சாவி அங்கே இருந்தால் போகுது. சும்மா கட்டல் மேலே வச்சுட்டு வந்துரு. பப்பாளிக்கு தண்ணி கட்டும் போது பார்த்திங்கன்னா நிறைய இலைகள் வந்து கீழே விழுந்திருக்கும். பப்பாளியை பொறுத்த வரைக்கும் நிறைய இலைகள் கீழே விழும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் தானாகவே விழுந்துடும். வளர 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 ஒரு இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த இலையெல்லாம் அப்படியே பழுத்து கீழே விழுந்துடும். இது வந்து ஒரு தடையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி சீக்கிரம் போகாது. அதனால் நம்ம எடுத்து போட்டுடணும். எடுத்து போட்டால் தான் தண்ணி வந்து தடை இல்லாமல் வரும். இல்லாட்டி ரொம்ப லேட் ஆகும், அப்படியே இதுவாக இருக்கும். புகழ், அந்த மடை வந்து உடஞ்சிருக்கு, அந்த மடையை கட்டு, கடைசியிலேருந்து கட்டிகிட்டு வந்துடலாம். ஆமாம், எங்கே மம்டி அந்த வரைக்கும் பாரு. இங்கே பாரு, காயெல்லாம் எத்தனை விழுந்து கிடக்குது பாரு. மூளையில் எடுத்து வைக்கலாம். இந்த மடை தான் கொத்து போடும், கடைசியிலேருந்தே வரட்டும். அது பாதியிலேருந்து விட்டா சரிப்பட்டு வரதில்லை. இது தண்ணி வரட்டும், அதுக்கப்புறம். எங்கள் பையன் நிலத்து வேலை நல்லாவே பண்ணுவாங்க. அவனுக்கு ஆக்சுவலாக தெரியாது, எனக்கு நல்லாவே வந்து மாடு மேய்க்க தெரியும், நல்லா நிலத்து வேலை தெரியும். ஆனால் இவங்க அப்பாவுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் வந்து ஈரோடு தான், இங்கே வந்து கொரோனா பீரியடில் தான் இந்த ஊருக்கு வந்தோம், வேலூருக்கு. இங்கே வந்துட்ட பிறகு தான் இவன் கற்றுக்கிட்டான். ஆனால் அவங்க அப்பா கற்றுக்கல. ஏன்னா நானும் இவனை வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்கோம். அவர் வேலைக்கு போயிடுவார் அப்படி. அதனால் இந்த தண்ணி கட்டுறது, மாடு மேய்க்கிறதெல்லாம் பண்ணுவான். சப்போஸ் படித்த வேலைக்கு படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கலன்னா இதையாவது பண்ணிவிட்டு நம்ம போட்டிக்கலாம்ல. அதனால தான் ஏதோ சொல்ல வராரு, கேட்டுக்கோங்க. சொல்லு. அதான் தண்ணி கடல் லைட்டு, அந்த மாடு மட்டும் ஏன்? டேய் மாடு இங்கே பாரு, யூடியூப்லலாம் பாரு. டேய் எத்தனை பேர் தெரியுமா வெளிநாட்டிலேருந்து வந்தாலும் மாடு தான் வச்சுருக்காங்க பாவம். அதுவும் திறமையோடு பண்ணோம்னா அதுவும் ஒரு தொழிலதிபர், பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகலாம். ஏண்டா நீ ஏதாவது நேயர்களுக்கு சொல்ல விரும்புறியா? நானா? எனக்கு தெரியல, நீங்களே சொல்கிறீங்க. தெரியலையாமாங்க. தண்ணி எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாரு. என்னடா இவ்வளோ லேட் ஆகுது தண்ணி வரத்துக்கு?
உங்கள் ஊர்லெல்லாம் எப்படின்னு சொல்லுங்கள், தண்ணி எல்லாம் நல்லா ஓடுதா? விவசாயிங்களை கேட்குறேன். ஏன்னா நார்மலானவங்களுக்கு சத்தியமாக தெரியாது, இந்த கரண்ட்டு விஷயத்தை பற்றியே தெரியாது. இது வந்து நம்ம வீட்டுங்களில் வந்து எனி டைம் கரண்ட் இருக்கும், என்னைக்கா ஒரு நாள் ஷட் டவுன் ஆகும், அவ்வளோதான். இல்லை ஏதாவது என்ன கரண்ட் ஆஃப் ஆகும். இங்கே வந்து அப்படி கிடையாது, 2 பேஸ் 3 பேஸ்னு இருக்கும். 3 பேஸில் மட்டும்தான் பம்பு செட்டு மோட்டரே ஓட்டவே முடியும். அதாவது கிணத்து தண்ணி எடுக்கிறது 3 பேஸ் இருந்தால் மட்டும்தான் ஓட்ட முடியும். அது வந்து நம்மளுக்கு சில டைம் நைட்டு 12 மணிலேருந்து பகல் 12 மணி வரைக்கும் கொடுப்பாங்க. சில டைம் பகல் 12 மணிலேருந்து நைட் 12 மணி வரைக்கும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்கே மாற்றி மாற்றி தான் இருக்கும். அதனால தான் கேட்குறேன், உங்கள் ஊர்லலாம் எப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் வந்து இப்போ காலையில் கரண்ட்டு, நைட்டு வந்து எடுக்க முடியாது. நிறைய பாம்பெல்லாம் இருக்குங்க பாருங்கள். நான் உட்காந்துருக்கிறதே பாம்பு புத்து மறைச்சிருக்குங்க. இதை என்னடா இது புல்லெல்லாம் போட்டு பாம்பு புத்து தான் இது மேலே. அதனால் நைட்டில் கட்டுறது கிடையாது. ஒரு சேஃப்டி தான். ஆனால் எங்கள் தாத்தா காலத்தில் நைட்டில் வந்து கட்டுவாங்க. அவங்களுக்கெல்லாம் தைரியம், நம்மளுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லைங்க. நம்ம அதனால தான் வரதில்ல. பார்ப்போம், 12 மணி வரைக்கும் தான் இருக்கோம். இப்போ 11 ஆக போகுது. எவ்வளோ நேரம் தண்ணி வருதோ, இதையாவது கட்ட முடியுமா முடியாதான்னு தெரியல. பார்ப்போம். இதுதாங்க பப்பாளி பூ. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. அவங்களுக்காக தான் காட்டுறேன். ஏமா இதா கூடவா காட்டுவேன் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அதுக்காக தான் காட்டினேன், வேறு ஒன்றும் இல்லை. தண்ணி இப்போ தான் வந்துக்கிட்டே இருக்குது. தண்ணி வர வர நாங்கள் மடம் மாற்றி மாற்றி விடுவோம். இது வந்து பக்கத்தில் தென்னந்தோப்புங்க, எங்கள் சித்தப்பாவோட நிலம். இந்த செடி வந்து பாருங்கள், ரொம்ப குட்டி செடி, ரொம்ப ரொம்ப குட்டி செடி பாருங்கள். நானே கீழே வச்சு தான் காட்டுறேன். இது ரொம்ப குட்டி செடியில் பார்த்தீங்களா காய். இதுக்கு வந்து நாங்கள் மைக்ரோ ஃபுட் போடுறோம். இது பார்த்திங்கன்னா செடி ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த மாதிரி பூ பூத்துருக்கும். இது வந்து ஆண் மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து சரியாக காய் காய்க்காது, பூ மட்டுமே இந்த மாதிரியெல்லாம் பூத்துரும். ஆனால் சரியாக வந்து காய் வராது. அது வேண்டாம் விடு, இது எடுத்துக்கோ. டிஎன்டி கம்பிகள், இதுதான் டிஎன்டி கம்பிகள். போ அங்கேயே ஏதாவது இருந்தால் எடுத்துக்கலாம். அதாவதுங்க தண்ணி கட்ட போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே மடை உடஞ்சிருக்காம்மா. என்னடா தண்ணி கம்மியாக வருதுன்னு பார்த்தா அங்கே மடை உடஞ்சிருக்குதாம்மா. அது உடஞ்சி ஏதாவது ஒரு இதுக்கு மடைக்கு போனால் கூட பரவாயில்ல. எந்த மடைக்கு போகுதுன்னே தெரியலையா. பெரிய மடை வேறு நினச்சேன். இந்த மாதிரி மடை உடஞ்சிருக்கிறப்ப வெறும் மண் மட்டும் போட்டால் அந்த மடை வந்து சீக்கிரம் அடையாது. இதை பார்த்திங்களா, இந்த மாதிரி எடுத்துக்கணும், எடுத்து போடணும். இந்தாப்பா இதையும் வை, இதை வச்சு போடு. பையன் போடுறேன் பாருங்க, அதை வச்சு அது மேலே மண் போட்டோம்னா டக்குன்னு அடையும். வைரமாக போட்டுரு. அதுக்கு தாங்க பாயம். ஏன்னா வைரமாக போட்டால் தான் ஏதோ அது முடிக்கிற வரைக்குமாவது இருக்கும், இல்லாட்டியெல்லாம் இருக்காது. உரப்பு இந்த இடத்துல உரப்பு குத்திக்கோ. இந்த மண்ணை வள்ளிக்கோ. போடு. அந்த மூலையில் போடுப்பா, அந்த மூலையில் போயின்னு அங்கே போடு. பார்த்து வயமாக போட்டுருந்தேன். ஏன்னா மடை ரொம்ப அறுந்து போகுது, லேட் ஆயிடுது தண்ணி கட்டுறதுக்கே. போதும் வா.
ஏதோ பேசேன்டா. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தண்ணி கட்டுறாங்க பாருங்க. தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்க. அதனால் நாங்கள் எப்போவுமே கிணத்து தண்ணி தான் எடுப்போம். ஆமா என் டவுட்டு எல்லாம் இப்படி தானே பண்ணுங்க. ஏன் மட்டும் நான் நேராக பண்ணுறா? என்ன நேராக பண்ணுறான்? நான் இப்படி தான் இல்லை இப்படி தானே பண்ணு. நீ மட்டும் ஏமா அப்படி நேராக பண்ணுறேன்? எனக்கு ஒரு டவுட்டு. எப்படியோ ஒன்று மாடை அடைஞ்சிச்சு இல்லை? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடமை அழைக்கிறது. இனிமேல் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் என்னாலே வேலை செய்ய முடியாது, இவனாலே வேலை செய்ய முடியாது. ஸோ நாங்கள் தண்ணி கட்டுறோம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எதுவானாலும் சொல்லுங்க. ஓகே பாய். ஓகே தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே திரும்பி பாரு. ஒரே செடி. அம்மா நம்ம எந்த தலைக்கு தண்ணி எடுத்தோம்? இருமா பார்த்து சொல்கிறேன். 2 தலைக்கு திருப்பலாம்.